இப்போ ஒரு 2 மாசமா என் கணவர்ட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, "நீ வைக்கிற சாம்பார் நல்லாவே இல்ல, நல்லாவே இல்ல" அப்படிங்கிறது தான். கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிட்டு. நாள் நான் எப்படி சாம்பார் வச்சனோ, அதே மெத்தட்ல தான் இப்ப வரை பண்ணிட்டு இருக்கேன். அப்பல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஹா, ஓஹோ வேற லெவல்னு பாராட்டினாலும், இப்ப என்னன்னா சாம்பார மட்டும் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, நான் எங்க அம்மா வைக்கிற மாதிரி கூட சாம்பார் வைக்க மாட்டேன். எங்க மாமியார் ஸ்டைல்ல தான் சாம்பார் வைப்பேன். ஆனாலும் குறை சொல்லிட்டே இருந்தாங்களா, அடுத்த வாட்டி நீ எப்ப சாம்பார் வைப்பேன்னு சொல்லு. நான் உனக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லி தரேன் அப்படின்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, 2-3 வீடியோ பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் ஆள் தைரியமாக சொன்னாங்க. நானும் சொன்னேன், அதுக்கு காலையில் 6:30க்கெலாம் கிச்சனுக்கு வந்துடணும், 8 மணி வரலாம் தூங்கக்கூடாது அப்படின்னு. பார்த்தா கரெக்டாக அலாரம் வச்சு ஆள் கரெக்டாக கிச்சனுக்கு வந்து நின்றுட்டாங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் இவ்வளோ போதுமா, முருங்கைக்காய் இவ்வளோ போதுமா, பீன்ஸ் இவ்வளோ போதுமான்னு கேட்டு தான் கட் பண்ணேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீ இதை போட்டதுனால தான் குழம்பு நல்லா இல்லைன்னு நம்ம மேலே பழி வந்துடும், ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வந்துச்சு. அப்புறம் இந்த பருப்பை தனியாக குக்கரில் வேக வைக்கிறங்கிற பேரில் அது ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகி குக்கர் ஸ்டவ் எல்லாம் மோசமாயிட்டு, இத்தனை வருஷம் நான் சமைச்சிருக்கேன், ஒரு நாள் இப்படி ஓவர்ஃப்ளோ ஆனதே கிடையாது, இப்படி வேலை பார்த்து வச்சிருக்கீங்கன்ட்டு திட்டலான்னு மனசு வந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் காலையிலே வந்து ஹெல்ப் பண்ணுது, அப்போ நம்ம கொஞ்சம் கோவத்தை அடக்கி தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன். ஏன்னா நம்ம காலையிலே ஒரு தூக்க கலக்கத்தில் கடுப்பில் தான் வந்து சமைச்சிட்டு இருப்போம். அப்போ ஒரு ஆள் வந்து இப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பேசிட்டே சமைச்சிடலாம், வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், பெருசு நம்மளுக்கு டயர்டும் தெரியாது தான் அமைதியாக இருந்துட்டேன். ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டேன், சாம்பார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆகா ஓகன் பாராட்டி தள்ளிடணும், அப்போதான் வாரம் வந்து ஆள் சாம்பார் வச்சு கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் மாதிரி இருக்கும் அப்படின்னு 1 மணி நேரமாக வச்சு சாம்பார் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயும் சாதம் கூட்டு அப்பளம்னு எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சாம்பார் டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. என் கணவர் இவ்வளோ சூப்பராக சாம்பார் வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாய்.